ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் காருண்யஸ்தபகம் ஸ்லோகம் 11. விஷ்ணௌ உஷ்ணாம்சு வம்சம் கதவதி விபுதத்வேஷி சோஷாய ரோஷாத் ஏஷ்யத் தத்யோஷிதாக சதமபி கிருபயா க்ஷந்து காமேவ நூனம் தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம் வதந்தீம் விதந்தி பூர்வம் சர்வம் சகாயம் உதயம் அகுருதா போகி சைலேந்திர காந்தே. தாயே, சேஷாத்ரிநாயனின் மனைவியே, ராவணன், இந்திரஜித் முதலிய அரக்கர்கள் மூவுலகங்களையும் மிகவும் துன்புறுத்தினர். அதை தாங்காத இந்திரன் முதலாகிய தேவர் கூட்டம் நாராயணனிடம் முறையிட்டது. அதை கேட்ட பகவான் அவ்வரக்கர்களை வேருடன் அழிக்க எண்ணம் கொண்டான். மூவுலகையும் வாட்டத்தக்க கொடிய கிரணங்களை பெற்ற சூரியனது குலமே அதற்கு ஏற்ற குலம் என எண்ணி அக்குலத்தில் பிறந்தான். நீ கனமும் அவனை விட்டு பிரியாதவள் அன்றோ? எனவே நீயும் பிறக்க வேண்டும். எங்கு பிறப்பதென எண்ணினாய்? ஜனக மகாராஜரின் யாகபூமியில் பிறப்பதென முடிவு செய்தாய். பலர் பல வகைகளில் செய்யும் தீமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுக்கும் நன்மையை செய்வதால் சர்வம் சகா என்று பெயர் பெற்றவள் அன்றோ பூமி தேவி? நீயும் அசோகவனத்தில் பல அரக்கிகளால் செய்யவிருக்கும் துன்பங்களை பொறுத்து அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டியவள் அல்லவா? எனவே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாய். இயல்பாகவே கருணை வடிவலான நீ ராஜரிஷி வம்சத்தில் பிறந்தாலும் உன் கருணையை காட்டியே தீருவாய். இருப்பினும் தாயின் குணத்தை பெண்ணும் தந்தையின் குணத்தை மகனும் பின்பற்றுவர் என்ற உலக வழக்கை மெய்ப்பிக்க அல்லவா நீ பூமியில் பிறந்தாய் என்று கவி உத்ரேட்சையால் கூறுகின்றார். விஷ்ணா உஷ்ணாம்சு வம்சம் கதவதி விபுதத்வேஷி சோஷாய ரோஷாத் ஏஷ்யத் தத்யோஷிதாக சதமபி கிருபயா க்ஷந்து காமேவ நூனம் தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம் வதந்தீம் விதந்தி பூர்வம் சர்வம் சகாயாம் உதயம் அகுருதா போகி சைலேந்திர காந்தே. விஷ்ணா உஷ்ணாம்சு வம்சம் கதவதி விபுத த்வேஷி சோஷாய ரோஷாத் ஏஷ்யத் தத்யோஷிதாக சதமபி கிருபயா க்ஷந்து காமேவ நூனம் தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம் வதந்தீம் விதந்தி பூர்வம் சர்வம் சகாயாம் உதயம் அகுருதா போகி சைலேந்திர காந்தே. தாயார் திருவடிகளே சரணம்.